டேய் சரவணா, என்னம்மா? மத்தியானம் கூட அந்த பொண்ணு ஒண்ணுமே சாப்பிடலப்பா. ஒருவேளை கீழே வந்து எல்லாரும் முன்னாடி சாப்பிடறதுக்கு சங்கடப்படுறாளோ? இது எங்க மாமா, அவங்க பக்கத்துல இருக்காங்கல்ல அவங்க மாமி. இத பாரு, இத்தனோண்டு இருக்குல்ல அது அவங்க பொண்ணு. இதெல்லாம் 8 வயசுல, இது 12 வயசு, இது when I was 16. இது இப்ப நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்க. ஏய், கீழ சாப்பிட கூப்பிடுறாங்க, போடா. அதனா இதெல்லாம் உனக்கு தான். என்ன வீட்டோட பயங்கரமா பிங்கலாயிட்ட போல இருக்கு. என்ன சொல்லின்னு இருக்க? நீ 12th கோட் அடிச்சியே, அத சொன்னியா? டாய், அப்புறம் உன் சின்ன வயசு விஷயம் எல்லாம் சொல்லிடுவேன். சின்ன வயசு விஷயமா? நான் சின்ன வயசுல எப்படி பிறந்து வளர்ந்தேன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாதே. ஆமா, நீ கட்டிக்கு போற பையனோட பேர் என்ன? டாடி மாடே. நல்லா இருக்கு பேரு. அது ஏன் பேரு, எங்க அம்மா கூப்பிடுறாங்க. பெரிய காப்பிரைட்ஸ் கொண்டாடாரு. ஏய் சோம்பேறி, ஏய் இது உன் பேரு, நம்ம அம்மா கூப்பிடுறாங்க. போ போ போ. இதோ வந்துட்டேமா. கல்யாணத்துக்கு முன்னாடி வலிக்கு விடுதுற போற, பாத்து போ. சரி, அம்மா கீழ சாப்பிட கூப்பிடுறாங்க, வரியா? இல்ல வேண்டாம், எனக்கு பசி. ஏய், சாப்பிட கூட்டா வர மாட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் இருக்கு சித்தப்பா, எழுதிட்டு போறோம். ஹோம்வொர்க் தானே, நான் பண்ணி தரேன். ஐயோ, ஏன் திரும்ப நீ ஹோம்வொர்க் பண்ணி கொடுத்து நான் பட்டது போதும். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 25 பொண்ணுக்கு முன்னாடி என்ன தோப்புக்கற போடுறாங்க அந்த டீச்சர். பாவம். அது மட்டுமா, இந்த முட்டாள் இப்படி ஹோம்வொர்க் பண்ணதுன்னு என்ன கேவலப்படுத்திட்டாங்க. அப்ப கூட நான் உன்னை காட்டியே கொடுக்கல. எங்க சித்தப்பாக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். எந்திரா எந்திரா. ஏன் சித்தப்பா, ஒரு பொண்ணு முன்னாடி உங்களை இன்சல்ட் பண்ணதுக்கே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களே? பாவம் தீபக், அவ்வளவு பொண்ணுங்க முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணிருப்பான்? நீங்கலாம் எப்படிதான் யுனிவர்சிட்டி வரைக்கும் போனீங்களோ அங்கேயே அப்படிதானா? அண்ணி கூப்பிடுறாங்களா, போ. ஐயோ, என்ன ஒரு குழந்தை தூக்க முடியல. இத பார் சாதனா, இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. சாப்பாடு மட்டும் இல்ல, உனக்கு எது வேணும்னாலும் எங்களை கேட்க தயங்காத. சாதனா, உனக்கு என்னம்மா வேணும்? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சாப்பிடுறீங்களா? மூடிட்டு எப்படி? ஏய் இந்தாடா, இந்த பொரியல் சூப்பரா இருக்கு. அப்படியா? ஏய், அவனுக்கு வைக்க எனக்கு தெரியாதா? போட்டனா பெரிய பாசமலர் தங்கச்சி. எனக்கு பாசமலர் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் திருப்பாச்சி தங்கச்சி. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் 2 மட்டன் பீஸ் போட. இருக்கிற கொலஸ்ட்ரால் போதும். சரி 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 சரி. ஒண்ணே ஆட்டாம சாப்பிடுங்க. சரி 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 சரி. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இங்கதான் அப்படி கொட்டிக்க முடியும். மாமியார் வீட்டுக்கு போனா அப்படி வாக்கனே உட்காந்து சாப்பிட முடியாது. அம்மா பாருமா இவனை. ஏன்டா அவளோட இப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தானா அப்புறம் மாப்பிள்ளைக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்படி ஆயிடுவா. அட விடுமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறமா நீ போற இடத்துக்கு அவன் நினைச்சா கூட வந்து கிண்டல் பண்ண முடியாது. என்ன மை டியர் ஓல்ட் மேன், சாப்பிடாம பிளேட்ல டிராயிங் போட்டுட்டு இருக்கீங்க? பசி இல்லடா. எப்படி இருக்கும்? சாப்பிடறதுக்கு முன்னாடி டாக்டர் எழுதி கொடுத்த டானிக்க சாப்பிட்டாதானே? என்ன தாத்தா, ஏன் ஒழுங்கா டானிக் சாப்பிட மாட்டீங்க? சரி, இனிமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். If you don't mind, ஒரு ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? தேங்க்ஸ். Thank you. ஆக்சுவலா ஏன் ரூம் தான் கூட்டு போயிருப்பேன். எல்லாரும் கண்ணும் எங்க மேலே இருக்குதா, அதான் இங்க கூட்டு வந்தேன். இந்த வயசுல உடம்பு கெட்டு போயிடாதா? ஆமா, என்ன பெருசா உடம்பு கெட்டு போயிடுப்பது. இவர் என்ன ஒலிம்பிக்ல ஓடி தங்க பதக்கமா வாங்கி கொடுக்க போறாரு. நீ வேற என்னத்தா என்னத்தா எல்லாம் முடிஞ்சுச்சா? சரி, சாதனா தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் படுங்க. தேங்க்யூ சாதனா. சாதனா அங்க போங்க. பாத்து போங்க தாத்தா. பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா போறாருன்னு. 2 பெகு போட்டாருன்னா போதும், சும்மா சின்ன குழந்தை மாதிரி சுருண்டு படுத்துருவாரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, இவர் எவ்வளவு தண்ணி போட்டாலும் யாருக்குமே தெரியாது. அவ்வளவு சைலண்ட் பார்ட்டி, ஒரு சவுண்ட் வராது. கதவு திறடை குறுந்தாடி பூபதி. நீ என்ன மகேஷ் பூபதி நினைப்பா? உள்ளுக்குள்ள என்னடா டென்னிஸா விளையாடுற? ஆம்பளையா இருந்தா வெளியே வரே. டிச்சிங் 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 டிச்சிங். என்ன பண்றீங்க? 2 பெகு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலே முடிச்சிட்டீங்க. எல்லாம் உன் மிஸ்டேக் தான்ப்பா. பிராண்டில மிக்ஸ் பண்றதுக்கு சோடா வாங்கி வச்சா, அதனாலதான் பிராண்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஏய், கதவு திறடை. அப்பா அப்பா போதும் போதும், இன்னைக்கு போதும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா. ஆனா இதே தருக்கு. அம்மா லட்சுமி, என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு மாமா? 30 வருஷத்துக்கு முன்னால இந்த பயல உன் தலையில கட்டி வச்சு உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டம்மா. பழசெல்லாம் இப்ப எதுக்கு மாமா ஞாபகப்படுத்துறீங்க? ஏய், என்ன மாமா? உன்னை விட டேய் குறுந்தாடி, வயசான காலத்துல ஒரு அப்பனை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஓகே, உன்னை விட
பொண்டாட்டி பின்னாடி நிக்கிறானே மூத்த பையன், அவனுக்காக யார் தெரியுமாடே? என்ன அணைச்சு எல்லாத்துக்கும் கூடவே இருந்து பாத்துக்கிறவன் இவன் ஒருத்தன் தான்டா. தங்கப்பு நீ ஏன்டா சுத்துற? நீமா போட்ட என்னடா இது? என்ன தாத்தா இது? யாரா அவன்? பெரிய குப்பாவன் கிழிச்சிருவான வெளியே வந்தா. என்ன நீங்க போய் படுக்க போறீங்களா இல்லையா? டேய், உனக்கு வேட்டி தூக்கி கட்டத்தான் தெரியும், எனக்கு வேட்டி அவுத்தே கட்ட தெரியும். என்ன சிரிப்பு? உள்ளபடி டேய் சரவணம், உன்னை நாளை காலையில என்னடா மிரட்டு? புடை போகும்போது வேட்டி எடுத்துட்டு போயிட்டான். வேண்டாம் கேட்டா நான் வாங்கி தரேன். நீ ஏன்டா இங்க நிக்கிற? புருஷனை கூட்டு உள்ள போடா. உனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு, என்ன அதுக்குள்ள வெளிய வந்துட்ட? அவன் சரியில்லையா? விசாரி. ஐயோ, வாங்க போய் படுக்கலாம். மன்மகனே என்னோட காதலனே, மன்மகனே என்னோட காதலனே, தர தரணானே தானானே, தர தரணானே தானானே, தர தரணானே தானானே, தர தரணானே தானானே. தம்பிய கொண்டவன் வடக்கு பக்கமா இருக்காண்டே. சரியா கணிக்கப்பா, சரியா கணிக்க. இப்பதான் ஆளுக வந்து சொன்னானுங்க. அவன் பேரு சரவணன். பெங்களூர்ல நம்ம கிருஷ்ணா கூட ஒன்னா சேர்ந்து படிச்ச பயலாம். பிறவு ஏண்டே சும்மா நிக்க? அப்பா, என் தம்பிய கொன்ன பைய இந்த பூமியில எங்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் தலைய ஜீவாம நான் திரும்ப மாட்டேன். இது உன் மேல சத்தியம்பா. நான் வரமா? ஐயோ, ஏண்டா? நான் தான்டா. என்னது இது சாமியார் வேஷம்? ஏய், நேத்து ராத்திரி என்னமோ நடத்திருக்கு போல் இருக்கு. உங்க அப்பா அண்ணன் உட்பட எல்லாருமா சேர்த்து சகட்டு மேடிக்கிட்டு திட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. நீ தாண்டா காப்பாத்தணும். என்னமோ நேத்து ராத்திரி என்ன காப்பாத்துறேன்னா? நான் எங்கடா சொன்னேன்? என்ன நீ வாங்கி கொடுத்து சரக்கு அப்படி சொல்லிச்சு. என்ன திருந்திட்டேன்னு சாமியார் வேஷம் போடுறியா? சும்மா பகல்ல மட்டும்தான். போலீஸ் சாமியாரா? இப்பெல்லாம் சாமியார்னால அதானே. உங்க ரெண்டு பேரையும் நான் காப்பாத்துறேன், கிழிச்ச காப்பாத்தி காட்டுறேன். ஆனா நான் சொல்றத சரவணா கேட்கணும். கேப்பான், கண்டிப்பா கேப்பான். ஹலோ, அத நான் சொல்லணும். சொல்லு. நாடி இன்னைக்கு குழந்தைங்களோட லேடிஸ் எல்லாம் எம்ஜிஎம் போலான்னு இருக்கும். நீ தாண்டா கூட்டிட்டு போனோம். ஐயா, என்னால எங்க வர முடியாது. வேணா வீசிரியா கூட்டு போ. அவனும் தான் வரான். அப்புறம் என்ன? ஆம்பளை துணை இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு அம்மா திட்டுறாங்களே. சரியாதான் சொல்லிருக்கா. சரி, இத கூட்டு போ. இதா சரக்கு போட்டதா இது ஆம்பளை. அப்ப போட்டு வருவா. அப்பா வந்து போட சொல்லவா? ஐயோ, டேய் சரவணா வாடா ப்ளீஸ். பாரு, எனக்கு காலேஜ்ல நிறைய வேலை இருக்கு. நான் அங்க போய் நான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு. ஆமா, எல்லா லேடிஸ்மா வராங்க. அம்மாவை தவிர எல்லாரும் வராங்க. ஓ அப்படியா? சரி சரி, ஏதோ நீங்களா கூப்பிடுறீங்கிறதுக்காக வரேன். போ போ போ. Thank you. ஏய் சரவணா, இன்னும் பெட்ல ஒண்ணுக்கு போற பழக்கம் ஒண்ணு விட்டு போதியா? என்னடா
அங்க சிக்னல் கொடுத்துனுக்குற? போதுமா? ஏன் லவர் நான் கொடுக்குறேன், நீ யாரே கேட்கறதுக்கு? யாரா உன் லவரு? வாடா. Shut up, lady. நான் வரல. வாடா. வாடா, சொன்னா கேளு. ஐயோ, சரவணா, அவரை விடுறோம். ஏய், என்னடி அவனுக்கு சப்போர்ட் பண்ற? யார் இவ? இவன்தான் என் தம்பி சரவணன். ஓ, உனக்கு இவன ஆல்ரெடி வேற தெரியுமா? போட்டான். நான் யாருன்னு கொஞ்சம் சொல்லுமா? கையை எடுடா. எதுக்கு எடுக்கணும்? இவர்தான் அருணாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை. யா, மாப்பிள்ளையா? என்ன பாஸ்? சாரி சார், ஏதோ தெரியாம அப்படியா பண்றது? தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு வரல, அதான் தெரியாம போச்சு. பரவாயில்ல. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அருணா தான் வர சொன்னேன். ஐயோ, போய் நீங்க தானே வர சொன்னீங்க. தனியா தானே உன்னை வர சொன்னேன். யார்கிட்ட சொன்னீங்க? அண்ணகிட்ட சொன்னேன். ஏடி கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தனியெல்லாம் அனுப்ப முடியுமாடி? லாஜிக்கு. நீ உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மாமா வேலை பாக்குறேன்னு சொல்றேன், போயிட்டு போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன என்ஜாய் பண்ணட்டுமே. கல்யாணம் ஆனா எதுக்கு ஏய், நீங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ன பண்றீங்க? போங்க. ஆமா, உங்களுக்கு ஸ்விமிங் தெரியுமா? ஹாய் சத்யா, யார தேடுற? என்னத்தான் தேடிட்டு இருக்கற? நம்ம ஃபேமிலியை தேடுறேன். அதை இனிமே தானே கிரியேட் பண்ணணும். ஓ, நம்ம கூட வந்தவங்கள தேடுறேன். அவங்க எல்லாம் அங்க எங்கேயா பராக் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க பாரு, அவனுக்கு ரொம்ப நேரமா உன்னை கிண்டல் பண்றானுங்க. நான் இப்ப போறேன், நீ வேடிக்கை மட்டும் பார். அவங்கள என்ன பண்ணுவ? ஃபைட் மாஸ்டர் இல்லாமலே, ரோப்பு கட்டாமலே சும்மா பறந்து பறந்து அடிப்பேன். சிலி, ஆ? ரவுடிங்கள அடிச்சு பெரிய ஆம்பளையா? பின்ன அப்படி பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் ரவுடிங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா நீ எந்த மாதிரி ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? எத்தனை பேர் அடிச்சாலும் இரும்பு தூண் மாதிரி நிக்கிறானே, அவன் தான் ஆம்பளை. இஸ் இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் இட் அடி தாங்குறவனால தான் குடும்பத்தையும் தாங்க முடியும். Such a person will be my husband. ஓ, வாட் a philosophy. இன்னைக்கு நான் ஒரு இரும்பு தூண்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். கரும்பு தேனே. ஓகே தலைவா, செட் வீட்டை விட்டு புறப்பட்டாச்சா? வேற எங்கதான் வந்துட்டு இருக்கானா? போன தடவை பாம்பேல பேனர்ஜியை கோட்டை விட்டுட்டோம். சேட்டை கொள்றதுக்கு கை நீட்டி காசு வாங்கியாச்சு. சிக்னல் கொடுத்த உடனே சேட்டு செதில் செதில் ஆயிடணும். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யாருன்றது பப்ளிக்கு தெரியக்கூடாது. மிஸ்டர் ரெடியா? உள்ளவை பப்ளிக் பப்ளிக். நான் சொல்ற வரைக்கும் சைலண்டா இருங்க. பப்ளிக் பப்ளிக் வெயிட் அண்ட் சீ. சீக்கிரம் குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு. நிறைய வேலை இருக்கு. இப்ப இத குடி. பப்ளிக் பப்ளிக். என்னடா பப்ளிக் பப்ளிக்? நான் டேஞ்சர் டயபாலிக்டா. தூண்றா, இரும்பு தூண்றா. முடிஞ்சா எல்லாரும் அட் டைம் அடிச்சு பாருங்கடா. நீ அதை அங்க இருந்து பாருடா. என்னடா ஹேர்லைன் வழியா லுக் விடுற? நூடுல்ஸ் தலையா? அட பாவிகளா, அவன் 1.5 வருஷம் உடம்ப தேத்தி முடிய வளர்த்து 27 கோடி ரூபாய் செலவு பண்ணி டெவலப் பண்ண செட்டப் வெறும் 1 ரூபா விக்க வாங்கி வச்சு இந்த சட்டியில கவுத்துறா. இவன் அந்நியனாடா? அந்நியா? நீங்க என்னடா பப்ளிக் பப்ளிக் பிரைவேட் பப்ளிக்? ஆம்பளையா இருந்தா இப்ப என்ன அடிச்சு பாருங்கடா. அடிக்க மாட்டோம். பின்ன கடிச்சு வச்சிருவீங்களா? என்னடா டம்மி துப்பாக்கி வாங்கி வச்சுக்கிட்டு யார்டா விளையாட்டு காட்டுறீங்க? எந்த ஷூட்டிங்ல இருந்து திருடிட்டு வந்தீங்க? இது ஜெய்ஹிந்த்ல அர்ஜுன் வச்சிருந்ததுதானடா. இப்பவாவது என்ன அடிங்களேண்டா. என்ன தலைவா, மறுபடியும் கோட்டை விட்டீங்களே? சேட்டு தப்பிச்சிட்டான். பப்ளிக் பப்ளிக். அடி பாவி, இந்த நேரம் பார்த்து எங்க போயிட்டா? பாத்ரூம் போயிட்டாளா? பேசாம நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பப்ளிக் பப்ளிக் ஆவது பிரைவேட் ஆவது அடிங்கடா. அம்மா அப்பா ஐயோ, சேட்டோட ஆளு வந்தான். நம்ம டைவர்ட் பண்ணி சேட்டை தப்பிக்க வச்சுட்டான். அடிங்கடா. என்ன அடிடா, என்ன அடி. எதா இருந்தாலும் நின்னு வேடிக்கை பாக்குற பழக்கம் உங்களை விட்டு போலியா? சட்டியா சட்டியா, பாவம். பாவமா? சரவணா சரவணா, இந்த பாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கார்பரேஷனுக்கு போன் பண்ணேன். ஓனிக்ஸ் லாரி இருந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அண்ணி அண்ணி, இந்த ஆளை நான் இங்க தாயே. பாத்துறேன். டெய்லி நைட் நம்ம வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கானே. பிச்சையா? இது நம்ம விசிறியோட ஷூ. கீழே போடு. அந்த ஆளுக்கு என்ன வியாதியோ? ஆமா, சோரியாசிஸ் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். போடி. ஐயோ, சொந்த யூனிட்லயே அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சுட்டாருங்களே. நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரா பாக்கணும். எங்க ஆஸ்பத்திரிக்கு போனாதான் கிட்னி திருடுறாருங்களே. வடிவேல் சீட் மாதிரியே ஆயிப்போச்சே. என்ன ஜொல்லா? உனக்காக நான் ஜொல்ல விட்டுட்டு காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். எங்க போயிட்டனே? சரவணா,
எப்படி கரெக்டான நேரத்துல தப்பா வர? Since morning I was waiting for you, yeah. Since morning I was waiting for you. இப்ப என்ன வேணும் உனக்கு? Hey, lovable பேச. லவ்வபிளாவா? என் கோரி இல்ல, என் தேரா இல்ல, என் கோரி தேரா இல்ல. பை. Hey, கோரி தேரானா? யாருக்கு தெரியும்? அடிச்சு விட்டேன். யோசிச்சிட்டே இரு. கோரி தேரா. Oh no no no, don't fuck with my heart. கோரி தேரா, 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 கோரி தேரா. கண்ணாலே குப்பிட்டாய், கற்பெல்லாம் சாப்பிட்டாய், என்னோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நச்சரித்து போய்விட்டாய். ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கையில் என் நெஞ்சில் பொல்யூஷன். மோட்டார் எனக்கு தாங்கவில்லை, பாசிவோம் மெடிடேஷன். கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா, தேரா. Come on, I'm gonna make you mine. Let us just wine and dine. It's the right time to hit the floor, 'cause I'm gonna make you crave for more. கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா. Jewelbox போலே என்னை நானே பூட்டி பூட்டி வைக்கிறேன். Sweetbox போலே என்னை திறந்து உந்தன் கையில் கொடுக்கிறேன். அடிசும் காற்றையில் உள்ள இடையில் என்னை தாக்காதே, என் மூளை கொண்ட சிப்பில் எல்லாம் வெப்பம் ஏற்றாதே. சாமராய் போல வந்தாய், சாகசங்கள் செய்தாய், என் பெண்மைக்கு சேதாரம் ஏன் செய்தாய்? வீனஸ் பெண்ணும் ஆனாய், வீனஸ் பெண்ணும் வீணாய், வீணாய் போக போனாய். ஒரு பெண்ணுக்குள்ளே கண்டேன் கேலக்ஸி, நீ கட்டில் மேல மட்டும் ராட்சசி. அட எல்லோருக்கும் உன்மேல் jealousy, உன் கண்ணில் உண்டு என்றும் fantasy. தேரா, கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா, கோரி தேரா. Gamada sari gari mari bagari ganiri ga bagari badagari basa ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கையில் என் நெஞ்சில் பொல்யூஷன். டார்ச்சர் எனக்கு தாங்கவில்லை, பாசிவோம் மெடிடேஷன். சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? சரவணாவை பத்தி எனக்கு தெரியணும்ல. அவன் ஊரு, வீடு, எல்லா விவரமும் தெரியணும்ல. எந்த சார் வேணும் சார்? கிருஷ்ணா கூட ஒன்னா சேர்ந்து படிச்சவன் தான்ல. அண்ணாச்சி, ஆசுக்காக இவன் தான் பைலட் கொடுத்திருக்கான். அவன் ஊரு சென்னைங்கிறது மட்டும் தான் அவனுக்கு தெரியுமா? ஐயோ, மொட்டா! சின்ன என்ன சின்ன ஊரால எங்க போய் தர்றது சரவணாவ?
హలో కరుణా నేను బెంగళూరు కాలేజ్ నుంచి రంగం பேசுறேன். என்ன ரங்க அவனுக்கு வந்தானுங்களா? அவனுங்க என்ன நல்லா அடிச்சு கேட்டானுங்க. நான் உன்னை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா நீ சென்னையில இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜாக்கிரதை, நான் வச்சிடுறேன். விடிஞ்சா நிக்கா பாண்டியண்ண இந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என் மான மரியாதை எல்லாம் இப்ப உங்க கையில தானே இருக்கு. क्या भैया राउडी के आगे हम दोनों अलग करना चाहते हैं? अगर आपको इज्जत को पुलिस को लेके नहीं गई तो आपका हैर नहीं है. நாயகம் இல்லம்மா. இல்ல தாத்தா ஒரிக்கி உலகார கூலிக்கு மாரடிக்கிறவன். ஏன்டா உயிரை இன்னும் கையில புடிச்சு வச்சிருக்கீங்க? போட்டு தள்ளுங்கடா. வாங்க என்னாச்சு? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க சொல்ற ஆளே நான் நிக்கா பண்ணிக்கிறேன். ராமு அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க பையா. வேற ஒண்ணும் இல்ல, சின்ன செட்டில்மெண்ட். நீங்க வாங்க என்னாச்சு? உள்ள வாங்க. வாங்க. அவ யாருன்னு தெரிஞ்சு போச்சா? சரவணா. இந்த புடிப்பய பேரு சரவணா. தம்பிய 2 துண்டா வெட்டினவன் 100 துண்டா வெட்டணும்ல. வரசிங்க அண்ணாச்சி கண்ணில் இது வரைக்கும் நான் நெருப்பத்தான் பார்த்திருக்கேன். அது கலங்குறத இப்பதான் பாக்குறேன். அண்ணாச்சி எங்க இருக்கான் சொல்லுங்க. இந்த ஊர்ல தான் இருக்கான். பேரு மட்டும் தான் தெரியும். அப்புறம் என்ன விடுங்க அண்ணாச்சி, நான் பாத்துக்கிறேன். ஏரியா போய் ஓட்டு லிஸ்ட் வாங்கிட்டு சொல்லி அந்த பேர்ல இருக்க எல்லா பையிலும் தூக்கிட்டு வர சொல்றேன். அது வரைக்கும் இங்க ரெஸ்ட் எடுத்துங்க. தூங்க மாட்டாமல. அவனை கொல்லாம தூங்க மாட்டான் இந்த தோரச்சிங்கம். உன்ன மாதிரி பப்ளிக்கே வந்து ஹெல்ப் பண்ணினாதான்ப்பா கள்ள ஓட்டு போடுறது குறையும். ஆமா, நோக்கு எப்படி தெரியும் போலி வாக்காளர் லிஸ்ட்ல உன் பேர் இருக்குன்னு? அண்ணா நான் கோயம்புத்தூருங்கண்ணா. என் சிநேகிதனை பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்தனுங்கண்ணா. அவனை போட்டோ எடுக்கும் போது என்னைய சேர்த்து எடுத்துட்டானுங்க. அவனுக்கு கிட்ட போய் பிரச்சனை பண்ண முடியுமாங்கண்ணா? அதனாலதான் ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கே வந்துட்டானுங்க. கன்ஃபார்மா சொல்லுங்க, உங்களை டெலீட் பண்ணலாமோனோ? அண்ணா என்ன டெலிட் பண்ணிடாதீங்கன்னா, நம்ம பேரை டெலிட் பண்ணுங்கண்ணா. என்ன காமெடியா பேசுறேன். புது பழக்கம்ண்ணா. எஸ் கிருஷ்ணி. யாருங்க அந்த பேசுறது? உங்க கூட பிறந்தவரை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஆமணி பேசுறானுங்க. என்னங்க நீ? நாங்கெல்லாம் சுவல்லரி ஷாப்புக்கு போறோம்ங்க. உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கலாம்னு இருக்கிறோம்ங்க. எப்படி செலக்ஷனுக்கு நீங்க வாரீங்களா? அது நான் கூட இருக்கல. ஆமாங்க, இந்த பக்கத்துல தாங்க இருக்காங்க. ஏன் அவங்கள செலக்ட் பண்ண சொல்றீங்களாக்கும்? எந்த ஷாப்புக்கு போறீங்க? சாதனா சுவல்லரிங்க. சாரிங்க, லலிதா சுவல்லரிங்க. என்ன சரவண வண்டி மாதிரியே இருக்குது? ஓ அவன்தானா? ஏய் சரவணா, என்னடா எல்லாருக்கும் முன்னாடி நீ வந்து நிக்கிற? என்ன பண்ணீங்க? நீங்க போய் சொல்ல போக மாட்டீங்க. என்னடா ஆச்சு இப்போ? அதானே. ஒண்ணும் இல்ல, நகை கடைக்கெல்லாம் வரீங்களே, காசு எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்கிறதுக்காக. சரி, இவங்க எல்லாம் முதல்ல உள்ள அனுப்பு. இவங்க வெளியே வர 1 வாரம் ஆகும். லேட் ஆக விலை ஏறிக்கிட்டே போற சமாச்சாரம் இது. போங்க பார்த்து உள்ள போங்க. சரவணா வாயேன். சத்யா செட் ஆகவே மாட்டேங்கிறா. நீதான் ஒரு ஐடியா கூட. இது வரைக்கும் நாங்க தான் உங்ககிட்ட ஐடியா கேட்டுட்டு இருந்தோம். இப்ப நீ என்ன எங்க கிட்ட ஐடியா கேக்குற? என்னடா பண்றது? ஹீரோஸ் எல்லாம் காமெடி பண்றாங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் நடிக்க வந்துட்டாங்க, பாட்டுலாம் வேற எழுதுறாங்கடா. சரி விடு, உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறவா. தேங்க்ஸ் மாமா. மாமுன்ற தமிழ்ல சொன்னேன். வா. இந்த பேங்கிள்ஸ் காட்டுங்க. இதுவா? சத்யா, உனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? ஐ டோன்ட் லைக் இட். அப்போ இந்த டிசைன் இந்த கையாலையும் காட்டலாமே? காட்டலாமே. இது பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என் சைஸ்க்கு இங்க ஒட்டியானம் கிடைக்குமா? உன் சைஸ்க்கெல்லாம் இங்க ஒட்டியானம் கிடைக்காது. யானை கவுனிக்கு தான் போகணும். எனக்கு இங்க தான் வேணும். இங்க தான் வேணும்னா 4 ஒட்டியானத்தை வாங்கி வெல்டிங் பண்ணணும். படா ஃபுல் அறுவு கிட்ட பண்ணி எதுக்கு? மூஞ்சிய பாரு வானா. சரி விடு. அந்த மாதிரி இருந்துட்டு என்ன போய் யானன்னு சொல்றா? சுவர் का बच्चा ஷாப்பிங் பண்ணுங்க. ஓகே. बंदर जैसे लग रहे हैं. கங்காரியம் விட்டா பாரு. சத்யா போயிட்டாளா அதுக்குள்ள? வெண்ணெய் திரண்டு வரும்போது யானை உடைச்சிருச்சு சார். என்னது? பானை உடைஞ்சிருச்சு சார். ஒண்ணுமே புரியல. எப்படி புரியும்? இந்த மாதிரி ஜெல்லு தலைவர்களுக்கு எப்படி புரியும்? இது பாருங்க, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கும். இங்க பாரு, இந்த கம்மல். ஏய் இங்க பாரு, அழகா இருக்குல்ல? எப்படி இருக்கு? சாதனுக்கு தான் அது நல்லா இருக்கும். இவளுக்கு ஒயிட் ஸ்டோன்ல நல்லா இருக்காது. அருணா நல்லா தான் இருக்கும். இல்லடி, நிஜமா தான் சொல்றேன். இத பாரு. நல்லா இல்லையா? ஆமாமா, அதை வச்சிரு. இது நல்லா இல்ல. இது பரவாயில்ல சார். எங்கடா பிரேஸ்லெட் கேட்டேன்? சரவணா, நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டேன்ல, கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? டேய் கைய நீட்றா. கைய நீட்றா. பிரேஸ்லெட் அளவு பார்க்கணும். இந்தாங்க. இந்த கையிலடா, அந்த கை. அந்த கையா? ஒரு நிமிஷம். ஏன்டா ஏன் இடுப்பு குத்துற? ஒண்ணுல அதுக்கு ஒரு ஜோடி இருக்கும்ல,
அத வேணா எனக்கு பார்சல் பண்ணி வச்சிருங்க. சொல்றாஜ் வந்தால பாரு. எங்க நம்ம ஜோடிய காணோமே. ஏண்டா நெக்லஸ் திருடுற? நான் எங்கடா திருடுனேன்? நீ தள்ளி விட்டா நான் கவுனே. இந்த நெக்லஸ் இல்லடா, பாக்கெட்ல இருக்கிற நெக்லஸ். என் பாக்கெட்ல காசே இருக்காது. நெக்லஸ் எங்கடா இருக்க போகுது? நெக்லஸ் அடிக்கிறாங்க. என்ன சார் பண்றீங்க? நெக்லஸ் திருடி இருக்கா சார்? என்ன திருடி இருக்கான்னு பேசுறீங்க? தப்பா பேசாதீங்க. தான் லவர் கொடுக்கணும்ங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கான். சரவணா டிஸ்டர்ப் பண்ணாத. தான் லவருக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்ங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் பில் போட்டு அவனே காசு கொடுப்பான். அவனால கொடுக்க முடியலன்னா நான் கொடுப்பேன், இல்லன்னா எங்க அம்மா கொடுப்பாங்க. அதுக்குள்ள என் நண்பன். ஐயோ சரவணா, ராஸ்கல்ஸ் பெரிய ஃபேமிலி மேல கை வைக்கிறானுங்க. எனக்காக வட சரவணா திருடி ஐடியா. சரவணா சரவணா, எனக்காக நீ நெக்லேஸ் திருடினியே, உன் கால் ஷூவுக்கு நான் வாழ்க்கை முழுக்க லேசா இருப்பேன்டா. திரும்ப வந்து ஒரு அடிச்சு பாக்க சொல்லு. வர சொல்லு, வர சொல்லு. போக சொல்லு அவன முதல்ல. போ போ. போறவனை திருப்பி கூப்பிட்டு உன்னோட பெரிய தொல்லையா இருக்குப்பா. எனக்காக வா. அப்படியே இதுக்கு பில் போட்டுறியா? செக்யூரிட்டி வேண்டாம்ப்பா. ஏய், என்ன வரல நீட்டுற? மொத்தமா நசிக்கிருப்போம். போட போட போட. ஏ மச்சான், 3 ஃபிகருக்கு 2 ட்ரிகர் தான்டா இருக்கு. 3வது கண்ணை நம்ம லோட் பண்ணிடுவோமா? பச்சை ட்ரெஸ் நம்ம கிடைச்சா சூப்பரா இருக்கும்டா. இது ஒரு தொல்லை. ஹலோ அண்ணா, அப்படியா? கிட்டதானே இருக்கோம், உடனே வந்துடும். டேய் அண்ணு கூப்பிட வேண்டியடா. என்ன சரவணா இந்த பக்கம் போற? அம்மா அந்த பக்கம் ஒன் வே ஆகிட்டாங்க, அதான் இந்த பக்கம் போறேன். அம்மா நீங்க இறங்கிக்கோங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் இருக்கேன். இப்படி தூங்காமலே இருந்தா உடம்பு என்ன ஆகுதாச்சு? கண்ணை மூடினாலே அந்த சரவணன் தாமலே முன்னாடி நிக்கான். மெட்ராசியை மடிச்சு பாக்கெட் வச்சிருந்தோம், ரோஜன் இல்லடா. ஏன்னு என்னது ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இருக்கிறதெல்லாம் துருட்டு தூண் மாதிரி நிக்கிறீங்களா? ஒரு துரும்ப பிடிக்க வக்க காணோம். ஊர்ல இருந்து வந்தவங்க நம்ம மூஞ்சில காரியத்தை பார்த்து முன்னாடி அந்த சரவணன் இங்க வந்தாவணும். அதுல இல்ல இதுல இல்ல, ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேரை மாத்தி வச்சிருப்பாண்டா. அண்டாச்சு அடையாளம் சொன்னார்ல, அதை வச்சு பிடிக்க வேண்டியதானே. அவன் இங்க வந்தாவணும். அந்த பையன் என்கிட்ட தப்பிக்க முடியாதுல, கண்டிப்பா சிக்குவாமல. யாரா நீ? தம்பி என்ன ஜாவனா? இல்ல ஒரு 4 பேர் பொண்ணுங்களை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல கிண்டல் பண்ணானுங்க. அவனுங்க உங்க வீட்டுக்குள்ள தான் வந்தானுங்க. உங்க ஆளுங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா புத்திமை சொல்லிட்டு போயிட்டேன். ஐயோ டேய் அண்ணா டிராபி கர்மம். ஏய் யாரா டேய்? கேக்குறல, நான் உன்னோட பிரச்சனை பண்ண வரலையா? அவனுங்கள வர சொல்லு. ஏய் எனக்கு தேவை இவன் இல்ல, அவனுங்க எங்க? என்ன சத்தம்? ஏதோ கட்ட பஞ்சாயத்து நினைக்கிறேன். நம்ம வீரபாண்டி அணைச்சு வெளுத்து வாங்குறாங்க. அந்த 4 எங்கடா? கேட்டா சொல்லவே மாட்டானுங்க. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் அழிக்காம விட மாட்டோம்ல. அண்ணா அந்த ஐயரு கேட்க மாட்டேன்றான். அண்ணா என்ன ஏய் யாரா யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? யாரா நீ? யார் நீ? உங்க அம்மாவோட அண்ணனோட தம்பியோட சித்தப்பாவோட பக்கத்து போய் அவனை மட்டும் அடிக்காத.
பையனா ஐயோ எங்க இருந்து வந்தான் தெரியலையா ஐயோ விட்டுருப்பா என் உயிருக்கு தம்பிப்பா அவனை விட்டுருப்பா தம்பியா? ஆமாப்பா. நீ அண்ணனா? ஆமாப்பா. ஓ சேரன் பாண்டியனு பாசத்தை பொழிறீங்க. ஐயோ எப்பா நீ எந்த ஏரியா சொல்லுப்பா அந்த ஏரியா பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் நான் இந்த ஏரியா தான். நல்லதா போச்சு வர போலாம் நீ இந்த ஏரியா விட்டு போறது முக்கியம் இல்ல. இன்னமே உன் தம்பி இந்த ஏரியால எந்த ஏரியாலுமே பொண்ணுங்க இருக்கிற இடத்துல அவன் சுத்தவே கூடாது. சத்தியமா சுத்த மாட்டேமா அப்புறம் ஏன் இப்ப சுத்துறான்? நிறுத்தண்டா இத பாரு, அது கோயிலா இருந்தாலும் சரி, குளமா இருந்தாலும் சரி, பார்க்கா இருந்தாலும் சரி, பீச்சா இருந்தாலும் சரி, தியேட்டரா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, சந்தா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் சரி, ஒண்டியாவோ கும்பலாவோ அங்க இங்க எங்கேயாவது லேடிஸ் இருக்கிற இடத்துல இனி இவன் சுத்துறத பார்த்தா உங்க ரெண்டு பேரையும் அடிப்பேன். இவனை தனியாவும் ஒன்ன அடிப்பேன். சரவணா சமாச்சாரம் தெரியாதுல்ல? சும்மா சம்மாரம் பண்ணிடுவேன். சரவணா வெச்சுக்காதீங்கடா என்கிட்ட. என்ன அடிபட்டு கிடக்க? ஐயோ நம்ம பசங்க ஏதோ பொண்ணுங்களை கிண்டல் பண்ணாலும் போல இருக்கு. எவனோ சுனாமி மாதிரி வந்தா அப்படியே சுட்டின்னு போயிட்டான். அண்ணாச்சி இது வரைக்கும் போலீஸ்காரங்கிட்ட கூட இப்படி அடிவானது இல்ல. யாருல அவன்? ஏதோ டயலாக் எல்லாம் சொல்லிட்டு போறானா? சரவணா. சரவணா அண்ணாச்சி நம்ம தேர்ற சரவணா இருக்கணும். சீக்கிரம் வாங்க. என்ன ஏன் கூப்பிடல? எந்த கூப்பிட விட்டா அதான் செட்டில் பண்ணிட்டானே. இந்த ஏரியா விட்டு ஓடிட வேண்டியதுதான். அண்ணாச்சி அவன் சிட்டா பறந்துட்டான். அண்ணாச்சி ஏய் சரவணா ஜஸ்ட் மிஸ். சித்தப்பா நான் ரெட்டை ட்ரை பண்ணவா? ரெட்டத்தான் நானும் குறி வச்சிருக்கேன். நீ அதை விட்டுட்டு அந்த ஒயிட்ட போடு. ரெட்டு மேலதான்ப்பா எல்லாருக்கும் கண்ணு. கரெக்டா? அதான் நானும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, ரெட்டு காயின்னு சும்மா டமாசே. நீ விளையாடு. தம்பி ம் சரவணா, நாடி உன்கிட்ட ஒரு லவ் மேட்டர் பத்தி பேசணும். உன் கல்யாணத்துக்கு ஒண்ணு 4 நாள் தான் இருக்கு. இப்ப நிறுத்த முடியாது, போ. இது ஓ லவ் மேட்டர் சரவணா? ஆமா, என் ஃப்ரெண்டு வித்யா இருக்கால, அவள நீ ராத்திரி பூரா தூங்க விடுறது இல்லையா? ஏய், அந்த வித்யாவெல்லாம் பார்த்து மாச கணக்காச்சு. கனவுல வந்து டார்ச்சர் பண்றியாடா? அதுக்கு அதான் செட்டப் பண்ணி விடலானே. செட்டப்பா? அண்ணி உங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கு. எங்க வேலைய பார்க்க விடுறாளுங்க. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. கல்யாணத்தை இப்ப வச்சுக்க முடியாதுன்னு போய் சொல்லுங்க. கரெக்ட், அப்படி சொல்ற ராஜா. நீ வெச்சுக்கிட்டாலும் கட்டிக்கிட்டாலும் நான் தானே. கூட்டு போங்க. ஆடி இப்படி வேற டென்ஷன். சரி டைம் ஆயிடுச்சுல, டிவி சீரியலுக்கு போங்க. சீரியல் இருக்கட்டும், சீரியல். கபட்ல இருந்தா எடுத்தேன். இது யாருக்குடா? எஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ரவுண்ட் போடுங்க, வந்துடுறேன். என்னது ரவுண்டா? எனக்கு தாத்தா இது வேற ரவுண்டு. சை, அம்மா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? யாரு குடுக்கறதுக்கு எடுத்த? ஐயோ இது என் லவருக்காக வச்சிருக்கேன். யாரோ லவர். இங்க பாரு, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆனா அவன் சொல்லிட்டான். எவன் அவன்? அதது கோடி பேர்களில் ஒருவன் என் தமிழ் நான் உங்கள் நண்பன். நீ சாதனாவை லவ் பண்றியா சரவணா? ஐய், உனக்கு யாரா சொன்னது? நக்கீரன் கோபால் சொன்னார். அதான் செயினை திருடி என் பாக்கெட்ல போடும்போதே தெரிஞ்சு போச்சேடா. பாம்பின் ஃப்ராட் பாம்பரியம்டா. டேய், உன்னை என் லவ் நானே அவகிட்ட சொல்லடா. நீயே சொல்லலையா? அப்ப உன்னை பத்தி தப்பா நானே சொல்லிடுறேன். ஏய், எங்க போற? தள்ளு, சும்மா போட்டனா. ஆன வச்சிட்டு கட்டையால அடிக்க வரான். சாதனா இவனை லவ் பண்றாளா? நாமளே கேட்டுருவோம் வா. ஹலோ, எங்க போறீங்க? என்ன மீறி போயிடுவீங்களா? என்ன பண்ணுவேனா? ஏய், கைக்குள்ளங்களா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்கம்மா. இல்லடா, உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேனுதான். இது ஒன் சைடு. கரெக்டான நேரத்துல சொல்லனா வொர்க் அவுட் ஆகாது. சித்தப்பா 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, வரலையா? ரெண்டா? அதுக்குள்ளயா? இந்த குடும்பமே சரியில்லை. குடு. யார் இது வித்யா? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? அட நீ வேற, அதுங்களுக்கு வேற வேலை இல்ல, சும்மா ஏதோ வளரிட்டு இருக்குது. அப்ப நீ யாரையுமே லவ் பண்ணலையா? என்னெல்லாம் யாருங்க லவ் பண்ணுவா? குரங்குத்தனமா இருக்கேன். நான் ஒரு உண்மை சொல்லவா? பொண்ணுங்களுக்கு எப்பவுமே உங்களை மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். அதாவது குரங்குத்தனமான ஆளுங்களை தான் பிடிக்கும். ஐயோ, நேத்து நைட் ஆட்டா பிரமாதம்டா. தாத்தா
நீங்க எவ்வளவு பெரிய டான்சர், உங்க வாயால என்ன வாழ்த்துறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னது உன் ஆட்டத்தை இல்ல. அந்த சாதனா பொண்ணு என்னமா ஆடினா. தேங்க்ஸ். உங்க 2 பேருடைய ஜோடி பொருத்தம் சூப்பர்ரா. சரவணா, சாதனா உள்ளவ ஏத்துட்ட மாதிரிதான். எதை வச்சு சொல்ற? அங்க பாருங்க சந்தோஷத்தை. அவ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதே உன்னாலதான். நீ மட்டும் லவ் ஓபன் பண்ண, சத்தியமா அவ ஓகே சொல்லிடுவா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அடுத்த தடவை நான் வரும்போது உன்னோட கல்யாண செய்தியை தான் கேட்கணும். மனசு மாதிரி என்னைக்குமே நீ சந்தோஷமா தான் இருப்ப. போயிட்டு வா. இன்னும் 2 days இருந்துட்டு போடி. இது பாருடி, எவ்வளவு அழகா இருக்கிற ஒருத்தி இவ்ளோ அழுக்கா இருக்கிற ஒருத்தனை லவ் பண்றா. என்ன டேஸ்ட்பா. அது அழுக்கில்லடி, அழகு. இதுவா? டீசெண்டா ட்ரெஸ் பண்றவன் தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி ரகடா இருக்கிறவன் தான் தி ரியல் ஹேண்ட்ஸம் ஃபெலோ. இதான் உன் டேஸ்டா? டோன்ட் வரி, எனக்கும் ஹேண்ட்ஸமா இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. நாளைக்கே ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு ரக்கடா மாறி காட்டுறேன். சேஞ்ச் த காஸ்டியூம் அண்ட் மேக்கப். ஓய் ஹாய் ஹேண்ட்ஸம். ஆஹா, வொர்க் அவுட் ஆகுதா? சத்யா, உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன். யாரு? யார் மண்ணி? நானா? தொட்டி ஜெயா அண்ணன், பொட்டி ஜெயா. எப்ப வந்த? இப்பதான் வந்த. லண்டன்ல இருந்து எப்ப வந்த? நான் எப்ப போனேன் இப்ப வர்றதுக்கு? லண்டன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. லண்டன்ல குண்டு வைக்க போனியே, அத கேட்டா. குட் ஜோக். ஏண்டா குண்டு வைக்கிறது எனக்கு ஜோக்கா போச்சாடா? இல்ல, நான் குண்டு வச்சதா நீங்க சொன்னீங்களே, அது ஜோக். நீ தான் வச்சிருக்க. சரி வச்சிருக்கேன், அதுக்கு என்ன ஆதாரம்? கான்ஸ்டபிள். அப்புறமா இதுல உடம்பு உன் போட்டோ பார். ப்ளூ பிலிம், ஏன் போட்டோ? இப்ப நான் நடந்து வரும்போது எடுத்த போட்டோ தானே. நீ லண்டன்ல குண்டு வச்சேடா, அப்ப எடுத்த போட்டோ. இல்ல இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க, நான் அப்படி ஆள் கிடையாது. இதெல்லாம் என்ன புல்லட்ஸ் தானே? நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட். பின்ன என்ன இன்ஸ்பெக்டர், சும்மா பேனா முடியெல்லாம் பிலிம் கட்டறக்கா வரிசையா குத்தி வச்சிருக்கேன், இத போய் புல்லட் டிக்கிறீங்க. அப்ப பேனாலாம் எங்கடா? ஒன்னு வாலிக்கு, ஒன்னு வைரமுத்துக்கு கொடுத்துட்டேன். அத வச்சு அவங்க என்ன பண்றாங்க? வாலி கிருஷ்ண விஜயன் எழுதுறாரு, வைரமுத்து கருவாச்சி காவியம் எழுதிக்கிட்டு இருக்காரு. உன்னை வச்சு நான் ஒரு அழுவாச்சி காவியம் எழுதுறேன். ஏன் ராசிப்ல? ஓடியா ஓடியா ஓடியா, மீடியா மீடியா மீடியா. வந்துட்டீங்களாயா? நான் அரெஸ்ட் ஆக போற மேட்ரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா வரீங்க? போங்க போயலாம், போங்க. போகாதீங்க போகாதீங்க, அப்படியே இருங்க. நல்லா போக்கஸ்லாம் டைட் பண்ணிக்கங்க. நான் மூஞ்ச கரிச்சிப்பெல்லாம் வச்சு மறைக்க மாட்டேன். ஒரு மெசேஜ் சொல்லணும். 1 செகண்ட். சும்மா ஸ்டைலு. இப்ப சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க. நீ உள்ள வர, மூஞ்சே மாத்தி காட்டுறேன். ஆசிட் வேணாலும் என் மூஞ்சில ஊத்துங்க இன்ஸ்பெக்டர், பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது. ஐயோ. ஹியூமன் சைக்காலஜி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங், குட் மார்னிங். மனுஷங்க மனசுதான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோமா என்ன? உட்காருங்க அங்கிள். குட். நல்ல லட்சணமா இருக்க, நல்ல மரியாதை, சின்ன வயசு, நல்ல அழகு. மாப்பிள்ளைக்கும் சின்ன வயசு தானே, உன்னை பார்த்து டெம்டார்ல ஒன்னும் தப்பு இல்லையே. அதான் எங்கேயோ இருக்க வேண்டிய உன்ன மாப்பிள்ளை தன்னோட சொந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யாரு, டெக்கரேஷன்ஸ் யாரு, கேட்டரிங் யாரு, சம்பந்தி உங்களுக்கு சொந்தமா, அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சும்மா டான் 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 பதில் சொல்லிட்டு வந்தேன். உன்னை பத்தி கேட்டாங்க, என்னால பதில் சொல்ல முடியல. நீயாவது அரக்க ஒடுக்கமா ஒரு மூலையில உட்காந்துக்கணும், அதை விட்டுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஆடு ஆடுன்னு ஆடிட்டு இருந்த. கேட்கறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நீ ஒரு அனாதை, மாப்பிள்ளை தன்னோட சந்தோஷத்துக்காக உன்னை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஏதோ எதையோ சொல்லி சமாளிச்சு. இத பாருமா, மாப்பிள்ளை ஏதோ இறக்கப்பட்டு உன்னை இங்க கூட்டு வந்திருக்காரு. அதுக்காக கூப்பிடுற ஆம்பளை கூட போற பொம்பளை எல்லாம் நல்ல பொம்பளைன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு என் மகளை தவிர வேற யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவ ஒன்ன மாதிரி இல்ல. நான் இங்க கல்யாணம் பண்ணிருக்கா வரல, நான் ஒரு காந்தியவா. எனக்கு இந்த அடி தடி குத்து வெட்டு சண்டை இதெல்லாம் பிடிக்காது. ஐ அம் பேசிக்கலி a businessman. எதையுமே பிசினஸ் ஆங்கிள் தான் யோசிப்பேன். அதனாலதான் இப்போ ஒரு முடிவோட வந்திருக்கேன். ஹோட்டல்ல ஒருத்தன் சாப்பிட்டானா அவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு எவ்வளவு பில்லுன்னு அவனுக்கு தான் தெரியும். என் மாப்பிள்ளை டேஸ்டுக்கு என்னால பில் எல்லாம் போட முடியாது. பிளாங்க் செக். எவ்வளவு வேணா பில்ல பண்ணிட்டு பொழைக்கிற வழி.
சரவணா? எங்க உன் புருஷன்? புருஷாத்தமா, புருஷாத்தமா. என்ன மாப்ள? என்ன மாப்ள? நான் உனக்கு மாப்பிளையும் கிடையாது, நீ எனக்கு மாமனார் கிடையாது. என்னமா இவகிட்ட வீட்டுக்கு வந்து லாஜிக் பேசுனியா? எங்க இப்ப பேச பாப்போம். அவள என்ன மறைக்கிற? அவ சொல்லல, அவ சொல்லவும் மாட்டா. அவ என்ன உன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? மாப்ள பார், எங்க அம்மாவோட பிறந்தங்கிற ஒரே காரணத்துக்காக உன சும்மா விடுறேன். இதுவே நீ வேற யாராவது ஒருத்தனா இருந்ததுன்னா ஒட்டு துணி இல்லாம உன ரோட்ல விட்டு துரத்தி துரத்தி அடிப்பேன். நான் சவுண்ட் விடுற, இறக்கு கைய. இன்னொரு வாட்டி கைய நீட்ன வெட்டிடுவேன். பார், நீதான் காந்தியவாதி, நான் இல்ல. என்ன சரவணா இப்படி பெரியவங்க கிட்ட போய் மரியாதை? அந்த மரியாதையெல்லாம் உன் புருஷனுக்கு சொல்லி கொடு. பெத்த பொண்ணு மாதிரி நினைக்க வேண்டிய பொண்ணு கிட்ட என்ன பேசிருக்கான் தெரியுமா உன் புருஷன்? யோ, என்னைக்காவது நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் உன்கிட்ட? ஏ சத்யா, என்னைக்காவது உன்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேனா? என்னைக்குமே எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருந்ததில்ல. சரி, நான் ஒண்ணு தப்பா பேசுறடா. நீ தப்பா பேசு, ரைட்டா பேசு. எங்க அம்மாவை பத்தி பேசு, உனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவங்க உன் கூட பிறந்தவங்க. எங்க அப்பா பத்தி பேசு, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மாமா மச்சானுங்க. என்ன பத்தி பேசு, ஏன்னா நான் உங்க புள்ள. ஆனா இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா இவ என்னோட விருந்தாளி. She is my guest. She is my guest. இன்னமே இவளை பத்தி நீ இல்ல. எவன் பேசினாலும் சும்மா சம்மாரம் பண்ணிடுவேன். இந்தா உன் blank check. இன்னமே இந்த blank check குடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நீயே blank ஆயிடுவ. அர்த்தமாயிந்தா? ஏன் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கேன்? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. இன்ஃபேக்ட் நான் உங்க மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு அவர்னாலதான் தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதையும் சொல்ல பயமா இருக்கு. I don't want to spoil our friendship. ஏன்னா நமக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, there's something more than that. உன்னோடவும் ஃபேமிலியோடவும் இவ்வளவு நாள் இருந்ததுல நான் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன். ஒரு சில சமயம் உங்களோட வாழ்க்கை பூரா இருந்துடலான்னு தோணுது. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இதையெல்லாம இழந்திருக்கேன். ஆனா எனக்காக உன் குடும்பத்தை இழக்க வேணாம் சரவணா. எனக்குதான் குடும்பமே இல்லாம போச்சு. உன் குடும்பம் நல்லா இருக்கணும். என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு லண்டன்ல நல்ல வாழ்க்கை இருக்கு, நிம்மதி இருக்கு, நல்ல ஜாப் இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பழசு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு புது அட்மாஸ்பியர் இருக்கு. ஏன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னால உன் குடும்பத்துல பிரச்சனை வரது எனக்கு பிடிக்கல. அதான் லண்டனுக்கு மறுபடியும் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கோவம் எனக்கு புரியுது. I do feel the same way, but I'm gonna miss you all. Please சரவணா, நீதான் டிக்கெட்ல இருந்து விசா வரைக்கும் எல்லா ஏற்பாடு பண்ணி நான் லண்டனுக்கு அனுப்பி வைக்கணும்.
ஒரு பொண்ணு இருந்தாங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல சார், பார்க்கல. இங்க இருந்தாங்க சார். இல்ல சார், பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தாங்களே பாத்தீங்களா? இங்க தான் நின்னுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? இல்லையா? இங்க நின்னுட்டு இருந்தாங்க, நீங்களா பாத்தீங்களா? இங்க தான் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். யோ அதான் பாக்கலன்னு சொல்றாங்கல்ல, சும்மா ஏன் காண்டா பண்ணிட்டு இருக்க? காண்டா பண்ண வெளில போயா? தெரியுமா உனக்கு? நான் லவ் பண்ணல போயிடா. நான் தலை போடுறத பார்த்தல. அப்ப அந்த பொண்ணு என்ன பாக்குது? நான் பார்த்தேன் சார். நீ பாத்தியா? நீங்க சண்டை போட்டு இருந்தப்போ 4 பேர் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. நாலு ஐயோ வாழ்க்கையை நாசம் பண்ண வந்தாலே யாரவ? இப்போ அது சொல்லி தொலை. யாரவ? இவ்வளவு பேர் கேட்கிறோம், சொல்ற யாரவ? சொல்லு. யாரவ? ஆமா, இந்த பெங்களூருக்கு வந்ததுல உன்ன மாதிரி ஒரு வீணா போன கேர்ள் ஃப்ரெண்டாவும் இவன மாதிரி ஒரு வீணா போன பாய் ஃப்ரெண்டாவும் கிடைச்சதுதான் மிச்சம். ஏன் டிகிரி கிடைக்காதா? அதை விடு, நம்ம உம்னா முஞ்சி ஃப்ரெண்டோட தங்கச்சி உனக்கு லவரா கிடைக்கலையா? இவன் எப்படி இருக்கான்? என்ன மச்சான் சுகமா இருக்க? எங்க ஊர்ல சிச்சுவேஷனே சரியில்லடா. அங்க போகணும்னு நினைச்சாலே வெறுப்பாதான் இருக்கு. என்ன சாதனா லண்டன்ல இருந்து வரா, அவளுக்காக போக வேண்டியிருக்கு. வேணா ஒண்ணு பண்ணலாமா? நான் வேணா உன் கூட ஊருக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சாதனா லண்டன் போனதுக்கு அப்புறம் நீ என் கூட சென்னைக்கு வந்துரு, எங்க வீட்லயே தங்கிக்கோ. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், உனக்கு படிக்கணும் படி, வேலை செய்யணும் வேலை செய். எப்படி? ரொம்ப தேங்க்ஸ் சரவணா. விடுறா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணி. ஆமா சரவணா, நீ இவனுக்காக போறியா இல்ல இவன் தங்கச்சியை சைட் அடிக்க போறியா? உண்மையை சொல்லு, நீ சாதனா பார்க்க தானே வர? உனக்காக தான் மச்சான் வரேன். அப்ப பெங்களூர் முழுக்க கடற்கடையா ஏறி இறங்கி இந்த புது படம் வாங்கினியே, அது இவனுக்கா? நான் இவன் தங்கச்சிக்கு நினைச்சேன். ஒரு ரப்பர் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? சும்மா எஃப்எம் ரேடியோ வர உளறினே இருக்க. நீ பண்றது நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டா மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் லவரை பார்க்க போகும்போது வெறும் கையோட போக முடியும். அதான் புடவை ஒண்ணு வாங்கிட்டு போறேன். நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிடும். அதான் எப்பயோ கட் ஆயிடுச்சே. இப்ப நம்ம 2 பேரும் மாமா மச்சான் தானே. நீ வரத இருந்தால ஊருக்கே போல. அதுக்கு என்ன எப்படி டென்ஷன் ஆவற? சரிடா, நான் வரல, நீ போயிட்டு வா. சூப்பர்யா. தம்பி, என்ன கம்பார்ட்மெண்ட்டே ஜாலியா இருக்குது, நீ மட்டும் டல்லா இருக்கிற. ஃப்ரெண்ட மிஸ் பண்றேன் சார். நீ இவர் ஜோக் எல்லாம் மிஸ் பண்ற. இந்த பெரியவரை பாரு, அவர் இவ்வளவு வயசு கழிச்சு இப்பதான் முத தன் லவரை மீட் பண்ண போறாராம். அவரை கவனி. கனவிலும் அவள் கூந்தல் வாசம் இருக்கிறது. ஆஹா, தாடியில கூட ஜோக் அடிக்கிறார் பாரு. ஏன் பெரியவரே, இது வரைக்கும் போட்டோவிலையாவது பாத்திருக்கீங்களா உங்க லவரை? எப்படி இருப்பாங்க? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே பாவி, இந்த வயசுலயே ஒருத்தர் இழுத்து வச்சு முத்து கொடுக்குறேன். நான் நயன்தாரா வரா? இப்ப கொடுக்குறேன். நீ பாக்குறதுக்கு காதலி மாதிரி இருந்தா அதான் கொடுத்தேன். அப்ப உன் பொண்டாட்டி மாதிரி இருந்தா நீ எங்க வேணா கூப்பிட்டியா? நீ ஷாக்கு. அட பாவி, வேஷம் போட்டு வந்திருக்கியா நீ? அடப்பாவி, வேஷம் போட்டு வந்துட்டியா நீ? அதே நானும் சொன்னேன். அது என் தங்கச்சிக்காக சார். ஓ, உன் தங்கச்சி இவரைட் பண்றதுக்கு என்கிட்ட நான் காமிக்கிறீங்க நீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. உனக்கு ஓவரா சவுண்ட் குடுக்குற. இந்த வேஷத்தை போட சொன்னது யாரு? நீதானே? நான் எப்ப சொன்னேன்? ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தல. அது சும்மா ஸ்டேஷன் வாசல்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல போய் ஹீரோயின் தெரியல வேஷம் போட சொன்னேன். அதுக்காக என்கிட்ட கலாட்டா பண்ணுவ நீ? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் முட்டை மூஞ்சில கை வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் எவனும் அவன் மூஞ்சிய பார்க்க முடியாது. ஓ, நீ தான் ஏன் கெஞ்சி நிக்கிற? அங்க பாரு, ஆனது போதும், ஊர் வர போகுது. தேங்க்ஸ். பெட்டர் மென்ஷன் இட்.